தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த நாளில் கூட எரேமியா 1:5 பார்த்தீங்கன்னா, எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக என்ன அபிஷேகம் பண்ணுவார். எப்போ? தாயின் வயிற்றில் இருக்கும்போதே. என்ன சொல்வார் பாருங்கள், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இதுங்களா சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று ஊழியத்தில் நிறைய வகை உண்டு. அதில் எரேமியாவை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரு. எப்படி தெரிந்தெடுக்கிறாராம்? தாயின் கருவில் உருவாகணுமே, கருவிலேயே அவர் தெரிந்து கொண்டார் எரேமியாவை. அதனால் அவர் என்ன செய்ய முடியலை, அவரால் உலக வாழ்க்கையிலையோ இல்லை மற்றவர்களை போலவோ வாழ முடியலை. ஆண்டவர் தாயின் கருவில் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டோடைய ஊழியக்காரங்க, ஊழியம் செய்ய ஏற்படுத்தப்பட்டவங்க, பிரித்து எடுக்கப்பட்டவங்க. அவர் எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லப்படுகிறது. நம்மையும் கூட நாம் தற்செயலாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அவன் நம்மை தெரிந்தெடுத்து தாயின் கருவிலே நம்ம தெரிந்தெடுத்தால் தான் அந்த காரியத்தை நம்ம ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். நம்மையும் கர்த்தர் தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்திருக்கிறார்களா, அதுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமானாலும், சுவிசேஷ ஊழியமானாலும், தீர்க்க தரிசன ஊழியமானாலும், போதக ஊழியமானாலும், அப்போஸ்தல ஊழியமானாலும், எந்த ஊழியமானாலும் நான் அதில் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வைராக்கியமான தீர்க்கதரிசியாக இருந்தார். அதுபோல் நாமும் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிப்போமா? ஆமென்.